ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीर्यनष्टप्रायश भद्रेषु नित्यं भागवतस्य भगवति उत्तमश्लोके भक्तिर्वादिना शमं करोति वाचालं भङ्गुं लङ्घायते हिरण्यकृपादमहं वन्दे श्रीगुरुदीनतारेण परमानन्दमाधुरचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरन्दस्य ज्ञानागणसालक्य चक्षुं मिलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्णप्रसाय बुदल श्रीमती जयपताक स्वामी नमो नमो अच्युताय नित्यक्रमणे गौरवतं ताय नगरकरां धारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रसाय बुदल श्रीमती भक्तिवेदांत स्वामी नमः नमस्ते सरस्वती देवी गौरवाण प्रचार निर्विशेष शून्य भाषा देशधारण जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் கடைசி ஒரு 10 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். அவ்வளவுதான். இன்னைக்கு இது முடிஞ்சதுன்னா 5வது அத்தியாயம் முடிஞ்சிடும். இங்க வந்து பிரம்மா வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். என்னென்ன பிரார்த்தனை பண்றார்? பகவானே உங்களுடைய திருப்பாதத்துல இருந்து என்ன வந்தது? ஸோ அதே போல இந்த நீர் எங்கிருந்து வந்தது? அதே போல பகவானுடைய மனசுல இருந்து என்ன உருவாயிடுச்சு? பகவான் வாயிலிருந்து என்ன உருவாச்சு? பகவானுடைய கண்ணுல இருந்து என்ன உருவாச்சு? அதே போல பகவானுடைய பிராணன்ல இருந்து என்ன உருவானது? அதே போல பகவானுடைய காதுகள்ல இருந்து என்ன உருவானது? அதே போல பகவானுடைய ஹிருதயத்துல இருந்து என்ன உருவானது? பகவானுடைய தொப்புல இருந்து என்ன உருவாச்சு? அதே போல பகவானுடைய பலம் அதுல இருந்து என்ன உருவானது? பகவானுடைய அந்த கருணையில இருந்து என்ன உருவாச்சு? பகவானுடைய கோபத்தின் ரூபமா யார் வந்தது? அதுக்கப்புறம் பகவானுடைய புத்தியின் ரூபமா யார் வந்தது? பகவானுடைய அந்த வியர்வை துளைகள், நம்ம உடம்பு ஃபுல்லா சின்ன சின்ன முடி வியர்வை துளைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதுல இருந்து பகவானுடைய அந்த வியர்வை துளைகள்ல இருந்து என்ன வந்தது? அதே போல பகவானுடைய பிறப்புறுப்புல இருந்து என்ன வந்தது? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது அவர் வந்து உன்னை என்ன சொல்றாரு அப்படின்னுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. அதே போல உங்களுக்கு ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஓகே பகவானுடைய ஏன்னா இதெல்லாம் இந்த பிரார்த்தனைகள் யார் சொல்லிட்டு இருக்கிறது? பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ பகவானே உங்களுடைய திருமார்புல இருந்து யார் வந்தது? லக்ஷ்மி தேவி வந்தாங்க. அதே போல உங்களோட நிழல்ல இருந்து பித்ருலோக வாசிகள் வந்தாங்க. அதே போல பகவானே உங்களுடைய மார்புகள் அங்கதான் என்ன தர்மம் இருக்கு. பகவான் உங்களுடைய பின்புறத்துல என்ன அதர்மம்? ஸோ அது இருக்கு. பகவான் உங்களுடைய உச்சம் தலையில் தான் என்ன ஸ்வர்கலோகம் இருக்கு. அதே போல பகவானே உங்களுடைய புலன் இன்பத்துல இருந்து தான் அந்த இந்திரிய சுகங்கள் அதுல இருந்து தான் யார் வந்தது அப்படின்னா அப்சரஸ்கள் வந்தாங்க. அதே போல இப்படி அனைத்தையும் படைத்தவரே பரமசக்தி படைத்த முழுமுதற் கடவுளே உங்களை நான் வந்து வணங்குறேன், உங்களை நான் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னுட்டு பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதே போல ஓ முழுமுதற் கடவுளான பகவானே, வேத அறிவு அதிகமா இருக்கக்கூடிய பிராமணர்கள் பகவானே, ஏன்னா வேத மந்திரங்களை சொல்றதுக்கு நமக்கு வாய் தேவை இல்லையா? ஸோ அப்படி வேத மந்திரங்களை சொல்லக்கூடிய பிராமணர்கள் பகவானே உங்களுடைய வாய் தலையில இருந்து அவங்க வந்து வந்திருக்காங்க. அதே போல அந்த சத்திரியர்கள் பகவானுடைய அந்த ஏன்னா சத்திரியர்கள் புஜபல பராக்கிரமசாலிகளாக இருக்கணும் இல்லையா? நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுறது. ஸோ அதனால தேக பலத்தோட இருக்கக்கூடிய அந்த புஜங்கள் கைகள், ஸோ அங்கிருந்து சத்திரர்கள் வந்திருக்காங்க. வைஷ்யர்கள் வந்து அதாவது தன்னுடைய விவசாயம் அப்புறம் செல்வத்தை உற்பத்தி பண்றது, கால்நடைகள் பராமரிப்பு, ஸோ இதையெல்லாம் பண்ணக்கூடியவர்கள் அவங்க வந்து உங்களுடைய தொடையில இருந்து வந்திருக்காங்க. அதே போல அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியவர்களும் சூத்திரர்கள் உங்களுடைய திருப்பாதத்திலிருந்து வந்திருக்காங்க. பூரண சக்தி படைத்தவரான முழுமுதற் கடவுளே உங்களை நான் வந்து வணங்குறேன் அப்படின்னுட்டு பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது என்ன அப்படின்னா, பகவானே உங்களுடைய கீழ் உதட்டிலிருந்து என்ன பேராசை வந்தது, உங்களுடைய மேல் உதட்டிலிருந்து அன்பு அது வந்தது. ஸோ அதாவது அஃபெக்ஷன் இவங்க பார்க்கும்போதே அந்த ஆசை, ஸோ அது அந்த அஃபெக்ஷன் மேல் உதட்டில இருந்து கீழ் உதட்டை வந்து பேராசை. ஓகேங்களா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா டெஸ்ட்டில் கொஸ்டின் கேட்கும்போது டக்குன்னு சொல்லணும்ல, அதுக்கு தான். அடுத்தது பகவானே உங்களுடைய மூக்குல இருந்து ஸோ ஏன்னா
ஆம், அந்த தேக ஒளி, காந்தி அது வந்தது. அப்புறம் மிருகத்தனமான காம ஆசைகள் பகவானே உங்களுடைய ஸ்பரிச உணர்வுல இருந்து வந்தது. அப்புறம் வந்து பகவானே உங்களுடைய புருவத்திலிருந்து யமதர்மராஜா வந்தாரு. அதே போல பகவானே உங்களுடைய கண் இமைகள், கண் இமைகள்ல இருந்து யார் வந்தது? நித்தியமான காலம் உற்பத்தி ஆனது. ஸோ பகவானே இப்படி அனைத்தையும் சிருஷ்டிச்ச உங்கள நான் வந்து வணங்குறேன். ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலோகத்துல பஞ்சபூதங்கள் ஆகட்டும், நித்தியமான காலம் ஆகட்டும், ம் அடுத்தது வந்து பலநோக்கு கர்மங்கள், பலனை எதிர்பார்த்து நம்ம செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் ஆகட்டும், ஜட இயற்கை குணங்கள், ஸோ அனைத்துமே பகவானுடைய அங்கத்திலிருந்து வெளியே வந்ததுதான். எதுவும் வந்து இந்த பௌதிக உலகத்துல தன்னால எதுவும் உற்பத்தி ஆகல, அனைத்தும் பகவானுடைய அங்கத்திலிருந்து உற்பத்தி ஆனதுதான். ஓகேங்களா? ஸோ அதே போல அனைத்து யோக மாயை, அதாவது பௌதிகமான இந்த சக்திகள் அனைத்துமே பகவானே உங்களுடைய அங்கத்திலிருந்து வந்ததுதான். ஏன்னா இத வந்து யாரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, புத்தி உள்ளவர்களால், கற்றறிந்த ஞானிகளால் இதை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பௌதிகமான விஷயங்கள் அவ்வளவு சுலபமா அனைவருக்கும் புரியறதில்ல சுவாமி. ஏன்னா எல்லாத்தையும் ஆள்பவரான பகவானே நான் வந்து உங்களுடைய திருப்பாதத்தை வணங்குறேன் அப்படின்னுட்டு பிரம்மா வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அதே போல ஏன்னா பகவான் வந்து ரொம்ப ரொம்ப அமைதியானவர். நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எங்கேயாவது பகவான் அப்படியே உக்கரமா ஏதாவது எடுத்து வச்சுட்டு அவரை பார்க்கும்போது பயப்படுற அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. பகவானை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நாமளாக நம்ம மனசாகட்டும் எல்லாமே ரொம்ப அமைதியா சாந்தியாயிடும். ஏன்னா பகவான் வந்து சுத்த சத்துவமானவர். ஆனா நமக்கு சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்ற இந்த குணங்கள் வந்து மாறிண்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த போல, அந்தந்த கால நேரத்திற்கு தகுந்தாற் போல. ஏன்னா நாம் வந்து கர்மத்தால தள்ளப்பட்டு இந்த ஜென்மம் எடுத்து இருக்கோம். ஆனா பகவான் அப்படி எந்த ஒரு கர்மமும் தள்ளல. பகவான் அவர் இஷ்டப்பட்டு இங்க வந்து அவதாரம் எடுக்கிறாரு. அதே போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையுமே படைத்தவர் யாரு? பகவான். அப்படி இருக்கும்போது ஆனா பகவானுக்கு எதன் மேலயும் பற்றுதல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ நமக்கு நம்மளுடைய உடைமைகள் மேல, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் மேல, இல்ல நம்மளுடைய வஸ்துக்கள் மேல நமக்கு வந்து அதிகமா என்ன இருக்கும்? உரிமை இருக்கும். பற்றுதல் இருக்கும். ஓ இது என்னுடையது, நான் எனது அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு வந்துடும். ஆனா பகவானை பொறுத்தமட்டும் இது மொத்த உலகமே அவருடையதுதான். ஆனா எதன் மேலேயும் பற்றே இல்லாதவராம். இப்படி பற்றில்லாத ஒருத்தரை பார்க்கணுமா? எங்கேயும் போக வேண்டாம். நம்ம கிருஷ்ணரை பார்த்தாலே போதும். ஏன்னா பற்றில்லாதவர் அவர்தான். ஏன்னா நீங்க காத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, காத்து பாட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஆனா எதன் மேலேயும் அதுக்கு பற்றுதல். அது போல பகவான் வருவார், லீலை பண்ணுவார், அவர் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். சோ பகவான் ஏங்க வந்தாரு? சோ பகவான் வர்றதுக்கு சில காரணங்கள் இருக்கு. இப்ப முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஸ்வ காரியத்திற்கோசரம் பகவான் இந்த உலக படைப்பு, புருஷ அவதாரங்கள்லாம் எடுக்கிறாரு இல்லையா? சோ அது ஓ அந்த படைப்பு. அதுக்கப்புறம் வந்து தேவர்களுக்காக உதவி செய்யறதுக்கு அவதாரம் எடுப்பார். இல்லைன்னா பக்தர்கள் ரட்சிக்கிறதுக்காக அவதாரம், தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக அவதாரம் எடுக்கிறது. சோ அதுக்கப்புறம் வந்து அசுரர்களை அழிக்க. அசுரர்கள்னா யாரு அப்படின்னா பக்தர்களுக்கு இம்சை கொடுக்கிறவா, நாசிகம் பேசக்கூடியவா. ஸோ அவங்கள தான் இங்க அசுரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவா அனைவரும் அசுரர்கள் கிடையாது. ஸோ இப்படி நாஸ்திகம் பேசக்கூடியவர்கள், பக்தர்களுக்கு இம்சை கொடுக்கக்கூடியவர்கள், அதர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, அந்த வகையான அசுரர்களை அழிப்பதற்காக பகவான் அவதாரம் எடுக்கிறார். அதே போல 5வது காரணம் என்ன தெரியுங்களா? தூய பக்தர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு தன்னுடைய அழகை காட்டி, தன்னுடைய பக்தி லீலைகளை காட்டி, இன்னும் அவங்கள வந்து அதிகமான கிருஷ்ண பிரேமைய கொடுத்து அவங்கள தன்னோட லோகத்துக்கு அழைச்சிட்டு போறதுக்கு பகவான் வருவாராம். இப்ப சொல்லுங்க, கிருஷ்ணர் எதற்காக வந்தாரு? எதற்காக கிருஷ்ணர் வந்தார்? இப்ப நீங்களே சொல்லிடுவீங்க எதற்காக கிருஷ்ணா வந்தாரு அப்படின்னுட்டு.
வந்து அவர் பார்த்திருக்கோம். அழகுல நம்மள மயக்கி நம்மளெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு மாதாஜி. எஸ் மாதாஜி. அசுரர்களை அழிக்க தேவர்களை கோலம் கூட்டிட்டு போறதுக்கு மாட்டாது. பக்தர்களை அவங்க மாதாஜி அழிச்சு அவங்களுக்கு காப்பாத்த நீங்க இப்படி பக்தர்களை காக்க அசுர அதுக்கெல்லாம் பகவான் என்ன விஷ்ணு அவதாரம் எடுத்துட்டு புரியுதுங்களா? ம். ம். இவர் வரணும்னு அவசியம் இல்ல. கிருஷ்ணா எதுக்காக வந்தாரு? நம்மள மயக்கி நம்மளை கூட்டிட்டு போறதுக்கு தான். கோலம் புரியுதுங்களா? கூட்டிட்டு போறோம். ஆக்சுவலி கிருஷ்ண பிரேமிய கொடுத்து, ஏன்னா ஆல்ரெடி அவங்க பக்தர்கள், இன்னும் அவங்கள அதிகப்படியான அன்பு தன்னை மயக்கி கூட்டிட்டு போறதுக்காக வந்தவர் தான் யாருன்னா கிருஷ்ணர். சோ ஏன்னா அவதாரன்றது வேற. ஓகே, இவர் முழுமுதற் கடவுள், அவதாரி. ஓகேங்களா? அவதாரத்துக்கும் அவதாரிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவதாரம் என்னென்ன அவதாரம் இருக்கு? மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம அப்படின்ட்டு நிறைய அவதாரங்கள் இருக்கும். ஏன் ராம, பலராம, புத்த, இப்படி நிறைய அவதாரங்கள் இருக்கும். ஆனால் கிருஷ்ணர் அவதாரி, அவதாரம் இல்ல. அனைத்து அவதாரங்களுக்கும் மூலம் யாரு? கிருஷ்ணர். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு அனைத்திற்கும் ஆதி யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான், இல்லையா? சோ இப்படி தன்னுடைய பக்தர்களை இன்னும் அதிகப்படியான அன்பை கொடுத்து கிருஷ்ண பிரேமையில அவங்கள லைக்க வச்சு அழைச்சிட்டு போறதுக்கு வந்தவர் தான் கிருஷ்ணர். சோ அப்படியாப்பட்ட பகவானே, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னுட்டு யார் சொல்றது? பிரம்மா சொல்லிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். சோ பகவானே, பரமபுருஷ பகவானே, நான் உங்ககிட்ட சரணடைகிறேன். ஏன்னா அனைத்து ஆசைகளையும் தீர்க்கக்கூடியவர் நீங்க தான். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, உங்களுடைய உருவத்தை நான் பார்க்கணும் அப்படின்னுட்டு. ஏன்னா பௌதிகமான ஆசையா இருந்தா கூட ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஆனா இங்க அவர் கேட்கறதே என்ன? பகவானே, உங்களுடைய ரூபத்தை பார்க்கணும், உங்களோட அழகை பார்க்கணும், உங்களுடைய புன்னகை பூத்த அந்த தாமரை முகத்தை நான் பார்க்கணுமே, உங்களுடைய அழகான கண்களை நான் பார்க்கணுமே அப்படின்னுட்டு யார் கேட்டுட்டு இருக்கிறது? பிரம்மா கேட்டுட்டு இருக்காரு. உங்களுடைய அங்கங்கள், உங்களுடைய அனைத்தையும் நான் பார்க்கணும், அவ்வளவு ஆசையோட பகவானை நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு யாரு? பிரம்மா சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா பகவானே, நீங்க தன்னிச்சையாக உங்க இஷ்ட பிரகாரம் நீங்க அவதாரம் எடுப்பீங்க. யுகந்தோறும் அவதாரம் எடுக்கிறீங்க. நீங்க எடுக்கிறது எங்களுக்காக தான். ஆனா நாங்கள்லாம் தான் கர்மத்தால இங்க விழுந்துடுறோம். ஆனா பகவானே, நீங்க உங்க விருப்பத்தால உங்களுடைய இஷ்ட பிரகாரம் நீங்க வர்றீங்க. அவ்வளோ ஆனா இப்படி அவதாரம் எடுக்கிறது எங்களுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை சுவாமி. உங்களுடைய அசாதாரணமான செயல்கள் மூலியமாக உங்களுடைய அற்புதமான லீலைகளை எங்களுக்கு காட்டிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு. அதை விட்டு விலகிறதுக்கு எங்களுக்கு மனசே வர மாட்டேங்குது. இப்படி பகவான் எத்தனையோ அவதாரங்கள், எண்ணில் அடங்காத அவதாரங்கள் எடுத்துட்டே இருக்காரு. பகவானே, உங்களை நான் இப்ப பார்க்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்ட்டு இப்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறார் அவரு. ஓகேங்களா? இப்ப பகவானை இப்படி புகழ்ந்தா என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த கருமிகள் என்ன நினைக்கிறாங்க? தன்னுடைய புலன் சுகத்திற்காக செல்வத்தை போய் சம்பாதிக்கிறது, அப்புறம் தான் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு பணம் பணம் பணம்ன்ட்டு ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க. அப்படி உழைச்சு 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 நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் முழிச்சுட்டு இருக்க டைம், அந்த 12 மணி நேரத்தை விட அவங்க உழைக்கக்கூடிய நேரம் 14 மணி நேரம், 15 மணி நேரம் எல்லாம் உழைக்கிறாங்க சில பேர். இவ்வளவெல்லாம் உழைச்சு இப்படி ஓடி 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 உழைச்சு கடைசியில் என்ன பண்றாங்க? எடுத்தும்போது எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்துடுறாங்க. காரணம் என்ன? அப்படி இருந்தா ஸ்ட்ரெஸ், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு, இன்னும் எக்ஸட்ரா நிறைய இருக்கு. எனக்கு அந்த லிஸ்ட் அதுக்கு மேல தெரியல, விட்டுடுங்க.
சோ இப்படி பலவிதமான வியாதிகள் வந்துடுது. இவ்வளவு உழைச்சு யாரால 150 வருஷம் வாழ முடியுதா? 150 வேண்டாங்க, 100 வருஷம் நாட் அவுட். இதுவரை நான் ஹாஸ்பிட்டலே போனது இல்லைங்க. 100 இயர்ஸ் பாருங்க எவ்வளவு கண்ணு போல இருக்க அப்படின்ட்டு யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. அவ்வளோ கடுமையா உழைக்கிறாங்க. ஆனா அதை சந்தோஷத்துக்காக செலவு பண்றாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. என்ன பண்ணாலும் அவங்களால அந்த சந்தோஷத்தை திருப்தி அடையவே முடியல. உழைக்கிறாங்க, பண்றாங்க, ஆனா அந்த திருப்தி கிடைக்கல. ஏன் அப்படின்னா அங்க பகவானுடைய பக்தியோட நாம இருக்கும்போது அந்த இன்பம் வரும். அது எப்படி பக்தி சேவையில மட்டும் நமக்கு சந்தோஷம், ஆத்ம திருப்தி கிடைக்குது? எதற்காக நம்ம பௌதிகமான செயல திருப்தி கிடைக்கல அப்படின்னா, பரமாத்மாவோட நம்ம இருக்கும்போதுதான் இந்த ஜீவாத்மா சந்தோஷமா இருக்கும். பரமாத்மா இல்லாத ஒரு வஸ்துக்கள், சோ அதனோட நம்ம தொடர்பில் இருக்கும்போது அப்ப நமக்கு அந்த சந்தோஷமோ ஆனந்தமோ கண்டிப்பா கிடைக்காது, திருப்தியும் கிடைக்காது. சோ இப்படி பலன்களை எதிர்பார்த்து நாம செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எதை எதிர்பார்க்கணுமோ அது கிடைக்கும். ஆனா திருப்தி இல்லாம, சரி இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு தோணிடும். சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்பாகட்டும், உயிராகட்டும் அனைத்தையும் கிருஷ்ணருடைய தாமரை திருவடியில அர்ப்பணிக்கணும். நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் பகவானை உனக்காக செய்யறேன். அந்த அர்ப்பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யாருக்காக பண்றோம் அது ரொம்ப முக்கியம் இல்ல. சோ அப்ப பௌதிகமான விஷயங்கள் நம்ம செய்யும்போது நமக்கு திருப்தி ஏற்படுறது இல்ல. அப்ப பக்தியோட செய்யும்போது திருப்தி ஏற்படுறதா கண்டிப்பா 100%. எப்படி அப்படின்னா, இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இன்னும் 3 ஸ்லோகம் தான் இருக்கு. சோ இந்த கேள்வியை முடிச்சுட்டு நான் அந்த 3 ஸ்லோகத்தையும் முடிச்சுடுறேன். என்ன கேள்வி அப்படின்னா, திரும்பவும் பாகவத்துல வந்து நிக்கிறோம். ஓகே, பார்க்கலாம். சோ இப்படி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவர் அவர் தான். சோ நம்ம பகவானுக்கு எல்லாத்தையும் பகவானுக்காக செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, பகவானுக்காக சந்தோஷப்பட. அதே நாம நமக்காக அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு கர்மத்தை கொடுத்துரும் இல்லையா? சோ பட் இங்க வந்து நம்மளுடைய லைஃபே அப்புறம் வேஸ்ட் ஆயிடும். அப்படி நம்ம எல்லாத்தையும் கர்மத்தால பண்ணோம் அப்படின்னா. சோ நம்ம பகவானுக்காக பண்ணும்போது, ஏன்னா பகவான் வந்து பரமபிதா, முழுமுதற் கடவுள் அவர். சோ அப்படியாப்பட்ட அவருக்காக ஜீவராசிகள் எல்லாமே ரொம்ப பிரியமா ஆயிடும் அவர்கிட்ட போனாலே. முக்கியமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தேவர்கள் கிட்ட நீங்க கேட்கும்போது உங்களுக்கு நீங்க கேட்டதை கண்டிப்பா கொடுத்துருவாங்க. 100% கொடுப்பாங்க. நோ டவுட். அதே நீங்க பகவான் கிட்ட கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கொடுப்பார். ஆனா கொஞ்சம் லேட்டா கொடுத்துருவார். எடுத்தோன்னா டக்குன்னு கொடுக்க மாட்டாரு, யோசிச்சு கொடுப்பாரு. ஐயோ என் குழந்தைக்கு இது நல்லா இருக்குமா, எந்த ஒரு ஆபத்தும் வராதே அப்படின்னு பார்த்து பார்த்து தான் கொடுப்பார். கொடுக்கும்போது எக்ஸ்ட்ராவா ஒன்னும் சேர்த்து கொடுப்பாரு. என்னது, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, அது கிடைக்கும் எங்க பகவான் கிட்ட மட்டும். அதே நீங்க வந்து தேவர்கள்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்டது மட்டும் தான் கொடுப்பாங்க. அதே பகவான் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா நீங்க கேட்டதையும் கொடுப்பார், பிளஸ் பை ஒன் கெட் ஒன். இன்னொன்னு என்ன தெரியுங்களா, அதுதான் பக்தி. பக்தியும் கொடுத்துருவார். ஏன்னா பக்தி கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசியில எங்க போயிடுவோம் நம்ம, இந்த ஜென்மம் முடிஞ்ச உடனே நேரா பகவான் லோகம் போயிடும். ஏன்னா எக்ஸாம்பிள் இங்க துருவ மகாராஜ். சோ துருவ மகாராஜ் தவம் பண்ண போனது எதற்காக, தன்னுடைய ராஜ்யத்துக்காக. எனக்கு ஒரு பெரிய ராஜ்யம் வேணும் அப்படின்னுட்டு பகவான் அதையும் கொடுத்தார், மோட்சத்தையும் கொடுத்தார். அதே தேவர்கள் கேட்டிருந்தா ராஜ்யம் மட்டும்தான் கிடைச்சிருக்கும். ஆனா பகவான் கிட்ட கேட்டதுனால அவருக்கு பௌதிக ராஜ்யமும் கிடைச்சது, ஆன்மீக வாழ்க்கைக்கும் பகவான் உத்தரவாதம் கொடுத்துட்டார். சோ அகாம சர்வ காமேவ மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். சோ பௌதிகமான ஆசைகளோட சேர்த்து நமக்கு பக்தியும் கொடுத்து முக்தியும் கொடுத்துருவாரு. சோ அப்படியாப்பட்டவர் யாரு அப்படின்னா சாக்ஷாத் பகவான் தான். சோ தேவர்கள் எப்படி அப்படின்னா, இப்ப ஒரு மரத்துல இருக்கக்கூடிய கிளைகள், இலைகள், பூக்கள், பழங்கள், காய்கள் இப்படி இருக்கக்கூடிய. சோ நீங்க ஒவ்வொரு பூ, இலை, காய் இப்ப ஒவ்வொன்னுத்துக்கும் போய் நாம தனித்தனியா அதன் மேல போய் தண்ணி விட முடியாது, கஷ்டம் இல்லையா? 33 கோடி தேவர்கள் இருக்கா. சோ எல்லாரையும் நம்ம வந்து கும்பிட முடியும் சொல்லுங்க? அதே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க,
பகவான் ஒருத்தருக்கே நம்ம என்ன பண்ணலாம்? வேர் எல்லாத்துக்கும் வேர் யாரு அப்படின்னா கிருஷ்ணர் தான். அவருக்கு நம்ம தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அவருக்கு நம்ம திருப்திப்படுத்திட்டா 33 தேவர்கள் எல்லாரும் திருப்தி. சோ பக்த புராணத்துல என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணுர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி ததி யானாம் சமர்ச்சனம். சோ எல்லா வகையான வழிபாடுகளில் விஷ்ணு வழிபாடு சிறந்ததாகும். அப்படி விஷ்ணு வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களில், அதாவது அனைத்து பக்தர்களில் வைஷ்ணவர்கள் ரொம்ப ரொம்ப சிறந்தவர்களாக சொல்லப்படுறது. ஏன்னா பௌதிகமாக நம்ம தேவர்களை அணுகும் போது என்ன அதற்கான பலன் உங்களுக்கு கிடைச்சிடும். அதாவது முக்கியமா இங்க சிவன், பிரம்மதேவர், காளி, துர்கா, கணேசர், சூரியன், நவக்கிரகங்கள், சோ நீங்க யார வழிபட்டாலும் நீங்க கேட்டதை கொடுத்துருவா. பை ஒன் கெட் ஒன் கொடுக்க மாட்டாங்க. அந்த பை ஒன் கெட் ஒன் கொடுக்கறது யாருன்னா ஒன்லி பெருமாள் மட்டும்தான். சோ உங்களுக்கான பௌதிகமான விஷயங்களையும் கொடுத்துருவார், ஆன்மீகமான பக்தியும் கொடுத்துருவார். ஓகேங்களா? சோ அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். ஓ எம்பெருமானே, நீங்க நித்தியமானவர். அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்ட்டு அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர். இந்த காலத்தையே நிர்ணயிக்கக்கூடியவர் நீங்க தான், கட்டுப்படுத்தக்கூடியவர் நீங்க தான். அப்படியாப்பட்ட உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். பகவானே, நீங்க கற்பனை கெட்டாதவர். ஏன்னா இந்த பௌதிக லோகத்தில் நான் இருக்கிறதுனால என்னால இந்த 3 குணங்களோடயே நான் பந்தப்பட்டு இருக்கேன். அதை மீறி என்னால் இருக்க முடியல சுவாமி. ஆனா இந்த 3 குணங்களுக்கும் எஜமானர் யாரு அப்படின்னா பகவானே நீங்க தான். இந்த அனைத்து குணங்கள், அனைத்து சக்திகளுக்கும் எஜமானர், கட்டுப்படுத்தக்கூடியவர் நீங்க தான். என்னை இந்த ஜட கலங்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய நீங்க தான் பகவானே. ஏன்னா நீங்க சுத்த சத்துவமானவர். ஏன்னா அதை பத்தி எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க கூட முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் நீங்க. சோ அப்படியாப்பட்ட உங்களுக்கு நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னுட்டு பிரம்மர் இதோட நமக்கு இந்த 5வது அத்தியாயத்தை முடிக்கிறார். சோ நாளை நம்ம 6வது அத்தியாயம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம்.